ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளாவிலே கிறிஸ்டியன் கல்யாண வீட்டுகளிലേക്ക് சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இடியப்பமோ ஆப்பமோ ஓகே நம்ம ஸ்டார்டராகி கொடுத்துடுவாங்க. அதனோட கூட நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு மப்பாஸ் கொடுத்துடும். அதுதான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, கோழி மப்பாஸ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இது பொடியாய் நறுக்கி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இஞ்சியும் பூண்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 4 இருந்தது, நான் ஆனால் 2 தான் இப்போ எடுத்துருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமான பச்சை மிளகாய் தான், அதனால 2 தான் எடுத்துருக்கு. இனி இன்னொரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. பின்னாடி 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இவ்வளவும் பட்டை, இவ்வளவும் போதும், அதிகமாகி போகக்கூடாது. இது நம்ம சூடாய எண்ணெயிலேக்கு போட்டோம்னா லைட்டாக ஃப்ரை ஆக்கி எடுக்கலாம். ஏலக்காய் இதே மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை ஆகியா போதும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்தா பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இவ்வளவும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். 4 பச்சை மிளகாய் நான் எடுத்திருந்தது, ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாயதுனால 2 நான் மாற்றி வச்சுருக்கேன். அப்புறமா தேவை இருந்தால் சேர்க்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீளத்தில் நைஸாக கட் பண்ணி இது சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவையான உப்பு நமக்கு இந்த டைமில் சேர்க்கலாம். இது நல்லா வணங்கி வரணும். இதனோட கலருக்கு கொஞ்சம் மாறி வரணும். ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் கலரும் மாறி வரணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துட்டே இருக்குது. இனி ஒரு தக்காளி இதிலேக்கு சேர்க்கலாம். இதே மாதிரி நீளத்தில் நைஸாக கட் பண்ணியது தான் நான் இதிலேக்கு போட்டிருக்கேன். இன்னொரு தக்காளி நமக்கு கடைசியில் சேர்க்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி இதிலேக்கு சேர்த்திருந்தால் போதும். தக்காளியும் சேர்த்து நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். பாதி வணங்கி வரும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நமக்கு இதொன்னும் வேக வச்செடுக்கலாம். நம்ம தக்காளி எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி வரணும், அதுக்காகத்தான். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் கூட நமக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம மப்பாஸுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இனி 1 டீஸ்பூன் மிளகாத்தூளை இதிலேக்கு சேர்க்கலாம். 2.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்கலாம். இதிலேக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறதில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி வரமிளகாத்தூளும் நம்ம சேர்க்கறதில்ல. காரத்துக்காக பச்சை மிளகாயும் மிளகாத்தூளும் மட்டும்தான் நம்ம இதிலேக்கு சேர்க்கறது. இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 400 கிராம் சிக்கன் இதிலேக்கு சேர்க்கலாம். நல்லா கழுகி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சது தான். 400 கிராம் சிக்கൻ്റെ மெஷர்மெண்ட்டு தான் நான் இதில் எல்லாமே சொல்லியிருக்கு. மசாலையோட மெஷர்மெண்ட்டு நான் இப்போது சொன்னது. இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்புறமா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சிக்கன் எல்லாம் நல்லா வணங்கி வரும், எண்ணெயில் நல்லா வணங்கி வரும். அதுக்கப்புறமா இதிலேக்கு 1 கப்பு தேங்காயோட 2வது பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் சேர்த்தி நமக்கு நல்லா வேக வச்செடுக்கலாம். 25 நிமிஷம் நான் இது வேக வச்செடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி வரணும். இந்த டைமில் நம்ம மாற்றி வச்சுருந்தா இன்னொரு தக்காளியும் இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்திய தக்காளியும் ஓரளவுக்கு வெந்து வரணும், ஆனால் ரொம்ப வெந்து போக தேவையில்லை. பாருங்கள், இப்போ இது நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் 3/4 கப்பு தேங்காயோட ஃபஸ்ட்டு பாலை இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் லைட்டாக சூடாய போதும் ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். அப்புறமா நமக்கு இதிலேக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். இதுதான் நம்ம கோழி மப்பாஸிൻ്റെ ஹைலைட்டு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு 3 சின்ன வெங்காயம் நைஸாக நான் கட் பண்ணி எடுத்தது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடுகு போடலாம். நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதிலேக்கு கருவேப்பிலை சேர்க்கலாம். அதே மாதிரி வரமிளகாயும் சேர்க்கலாம். நம்ம வரமிளகாய் சேர்க்கறதில்ல, கேஷ்யூ நட் இருந்தால் அதையும் இதிலேக்கு ஃப்ரை பண்ணி போட்டிருந்தால் இன்னொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு தாளித்ததை நம்ம கோழி மப்பாஸ்லேக்கு சேர்த்து அப்படியே 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டான தேங்காய் பாலில் வேக வச்செடுத்தா கோழி മപ്പാസ് ரெடி ആയിരിക്കും. ഇടിയപ്പത്തിൻ്റെ കൂടെയും അപ്പത്തിൻ്റെ കൂടെയും சப்பாத்தியோட கூடയൊക്കെ நல்ல சூப்பர் காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.